ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான அச்சுதா அவதாரம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்கு. அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படமா வந்திருக்குங்க. இந்த படம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப ஒரு விழிப்புணர்வு படங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருடனும் முடிவு பண்ணிட்டானா எந்த இடத்த கொள்ளையடிக்க போறான் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்த ஒரு 2 நாள் வேவ் பார்ப்பான். ஆள் நடமாட்டம் இருக்குதா இல்லையா, எந்த டைம்ல ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் பூட்டை உடைச்சு அந்த இடத்துக்கு போய் திருடுவான். கரெக்டா? பட் இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா திருடர்களும் டிஜிட்டல் ஆயிட்டானுங்க. மால்வேர் இருக்கக்கூடிய ஒரு லிங்கை ஒரு 1000 பேருக்கு அனுப்புறது. 1000 பேர்த்துல ஒரு 4 பேர் தொட்டா கூட அந்த 4 பேர்த்தோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் அப்படின்றது அபேஷ். இதை பத்தியெல்லாம் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாம எப்படி இந்த சைபர் வலையில இருந்து விழிப்புணர்வோட பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத பத்தியும் இந்த படத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்றதன் மூலமா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தை எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா தன்னோட பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையனுடைய கவனம் முழுக்க மொபைல் கேம்ஸ்ல தான் இருந்துட்டு இருக்குது. ரொம்ப நேரமா கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அதை வச்சுட்டு சாப்பிடேண்டா அப்படின்னு அம்மா சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த பையன் கேம்ல மும்மரமா இருந்துகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு மெசேஜ் வருதுங்க போனுக்கு. இவன் அந்த கேம் விளையாடுறதுக்காக ஸ்கிரீனை தொடர்ந்து டேப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இல்லையா, அப்போ ஒரு மெசேஜ் இந்த போனுக்கு வருதுங்க. நோட்டிபிகேஷன் பார்ல அந்த மெசேஜ் வருது. இவன் தான் கண்ட மணிக்கு ஸ்கிரீனை டேப் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அப்படியே அந்த மெசேஜையும் டேப் பண்ணிடுறான். இவன் டேப் பண்ண நேரம் அந்த மெசேஜ் ஓபன் ஆகி அதுல இருக்கக்கூடிய லிங்கும் கிளிக் ஆயிருது. பட்டன் இந்த பையன் அதை தள்ளி விட்டுட்டு திரும்பவும் கேம் விளையாட ஆரம்பிச்சிடறான். இவன் விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே தொடர்ந்து மெசேஜஸா வர ஆரம்பிக்குது. என்ன சவுண்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு அம்மா பட்டுன்னு போனை வாங்கி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த சிம் கார்டு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இவங்களுடைய வாழ்நாள் சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெபிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருது. இவங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே மொத்த பணமும் போயிருதுங்க. திருடர்கள் காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பேட்டர்னையும் மாத்திக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் திருடர்கள் இப்படி ஒரு பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு இதன் மூலமா தெரிய வருது. இந்த காட்சியின் மூலமா தாய்மார்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க குழந்தைங்களுக்கு போனை கொடுத்து தான் சாப்பாடு ஊட்டுறீங்க, போனை காட்டி தான் சாப்பாடு ஊட்டுறீங்க அப்படின்னா ஒன்னு ஸ்பேர் மொபைலை வச்சு சாப்பாடு ஊட்டுங்க. அப்படி இல்லைன்னா வெளியில கூட்டிட்டு போயிட்டு வெளி உலகத்தை காமிச்சு சாப்பாடு ஊட்டுங்க. நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் இணைக்கப்பட்டிருக்கிற மொபைலை உங்க குழந்தைங்க கிட்ட கொடுத்து சாப்பாடு ஊட்டுனீங்கன்னா அவங்களுக்கு என்ன மெசேஜ் வந்தாலும் தெரியாது, எதை கிளிக் பண்ணணும் எதை கிளிக் பண்ண கூடாது அப்படின்றதே தெரியாது. அதனால குழந்தைங்களுக்கு போன் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணுங்க. உங்க கண் பார்வையில அவங்க போன் யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா போன் கொடுக்கறதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டா கேம்ஸ் விளையாட வைங்க, வெளியில கூட்டிட்டு போங்க, இப்படி ஏதாவது பண்ணி சாப்பாடு ஊட்டுங்க. ரைட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, சோ இந்த சம்பவம் பல இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. பாதிக்கப்பட்டவங்களை பொறுத்த வரைக்கும் அது வாழ்நாள் சேவிங்ஸ். ஆனா ஹேக் பண்ணி பணத்தை அடிச்சவனுக்கு இது ஒரு வெற்றி அப்படின்னு பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோனோட பேரு அச்சுதம்மாங்க. கிராமத்தை சார்ந்த ஒரு பொண்ணு. ஹீரோயின் இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்றாங்க. சோ அந்த ஆப் பத்தி லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கும்போது அந்த கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட இருந்து சரியா ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குதுங்க. அதே சமயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசரோட டேபிளுக்கு நம்ம ஹீரோயின் டெவலப் பண்ண அப்ளிகேஷனை பத்தின டீடைல்ஸ் போய் சேருது. அந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன ஆப், அதோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. பொதுவா கிராமத்துல இருந்து தான் நிறைய பேர் சிட்டி வாழ்க்கைக்கு போவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சிட்டி வாழ்க்கையை விட்டுட்டு கிராமத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள தனியா நாட்டியம் ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து தொடர்ந்து ஹீரோனுக்கு கால் வந்துகிட்டே இருக்கும். என்னடா அது விடாம கால் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டெண்ட் பண்ணி பேசினா ஹீரோனோட அம்மா தான் பேசுவாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையனை நம்ம பார்த்தோம்லையா, அந்த பையனோட அப்பா அம்மா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி காசெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பயந்து போன இந்த பையன் போனை கீழே போட்டுட்டு பின்னாடியே நடந்து வந்திருப்பான். பட்டுன்னு கால் தடிக்கி விட்டு ரிவர்ல விழுந்து இறந்து போயிட்டானாட்டு இருக்குங்க. இந்த விஷயத்த ஹீரோனோட அம்மா ஹீரோனுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோனுக்கும் இதே மாதிரியான ஒரு மெசேஜ் வரும். ஹீரோயின் பாத்தீங்கன்னா தெரியாதனமா அதை கிளிக் பண்ணிடுவாங்க பேசிட்டு இருக்கும் போதே. பட்டுன்னு போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோனோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த பணமும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிரும். அங்கேயே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஊருக்கே போலாம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. அப்படி கிளம்பும் போது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த பையன் இறந்து போனான் இல்லையா, அந்த பையன் கடவுளோட அவதாரத்துல அங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது ஹீரோனோட அம்மா ரொம்பவே பதறி போயிடுறாங்க. நீ சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, நீ தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க. என்னோட ப்ரூஃபை யாரோ ஒருத்தங்க பயன்படுத்தி சிம் வாங்கியிருக்காங்க, நீ டெவலப் பண்ணியிருக்க ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் அதை கண்டுபிடிச்சு அதை பிளாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த ஆப்பை ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதாங்க ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயின் டெவலப் பண்ண ஆப் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை மீட் பண்றதுக்காக போயிருந்திருக்காங்க. கூடவே ஒரு போலீஸ் ஆபீசரும் வருவாரு. அந்த கவர்மெண்ட் ஆபீசர் பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பத்தி எதுவும் பேசாம கேள்வி கேட்காம தொடர்ந்து நம்ம ஹீரோனை பத்தியும் ஹீரோனோட அப்பாவை பத்தியுமே கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. அவனோட அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி துபாயில தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு.
அங்க என்னவா வேலை பார்த்துட்டு இருந்தாரு, எப்ப ரிட்டர்ன் வந்தாரு, அதுக்கு சில கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எல்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அவர் பேசுற மாதிரியே இருக்குது. இதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சரி சார், நீங்க சொல்ற மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. ஆனாலும் ஹீரோயின் டெவலப் பண்ண அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. இதை பார்த்து தான் ஹீரோயின் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஹீரோயின் இந்த அப்ளிகேஷனை கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்றதன் மூலமா அதற்கான பேட்டன்ட் கிடைக்கும். அந்த பேட்டன்ட் மூலமா நம்ம ஹீரோனுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரு பக்கம் மக்கள் இந்த சேவையை பயன்படுத்துவாங்க, இன்னொரு பக்கம் ஹீரோனுக்கு வருமானம் கிடைக்கும். இதற்கான வேலையில தான் இறங்கி இருந்தாங்க. ஆனா யாரோ ஒருத்தங்க இந்த அப்ளிகேஷனை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. பிரசன்ட்ல அந்த அக்கா சொல்றாங்க, என் குழந்தைக்கு நடந்த சம்பவம் இனி வேற எந்த குழந்தைக்கும் நடக்க கூடாதுமா, உன்னோட ஆப் ரொம்ப உபயோகமா இருக்குது அப்படின்ற மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஹீரோனுக்கான ரெகக்னிஷன் எதுவுமே கிடைக்கல அப்படின்றது ஹீரோனுக்கு மட்டும் தான் தெரியும். சோகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து கால் வருதுங்க. கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டுக்காக சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள்லாம் கேட்கிறாரு. இவங்களும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கா இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக ட்ரையல் வெர்ஷனை பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணி இருந்திருப்பாங்க போல. பார்த்தா இன்டர்நெட்ல அந்த ஆப் பாத்தீங்கன்னா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நம்ம ஹீரோயின் போனை போட்டு என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க அனலைஸ் பண்றதுக்காக தான் அந்த ஆப்போட ட்ரையல் வெர்ஷனை கொடுத்தேன், ஆனா அந்த ட்ரையல் வெர்ஷனையே இப்படி சர்க்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்க, கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டையும் தராம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இப்படியே போச்சு அப்படின்னா என்னோட அப்ளிகேஷனை பார்த்து இன்னொருத்தன் டெவலப் பண்ணி அவன் ஓனர்ஷிப்பை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான், அப்பதான் எனக்கு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொண்டாந்து தருவீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்புறம் வந்து வாங்கிக்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாருங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோன் ஒரு 25 லட்சம் ரூபாய் லோன் வேணும் அப்படின்ற மாதிரி பேங்க் கிட்ட கேட்டு இருந்திருப்பாங்க போல. சோ அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்குது. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டுக்காக ஹீரோனுக்கு போனை போட்டு, இதுக்கு முன்னாடி நீங்க மும்பைல இருந்திருக்கீங்க, அங்கிருந்து தான் இப்ப இங்க வந்திருக்கீங்க, எதுக்காக அங்கிருந்து இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அங்க இருக்கிறவங்களுக்கு நாங்க சில செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது, செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நாங்க செட்டில் ஆகலான்னு இங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. ஹீரோன் ஒரு 25 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தலையா. பேசிக்கா நம்ம ஹீரோனுடைய ப்ரூஃபை டூப்ளிகேட்டா யூஸ் பண்ணி லோன் எடுத்து அந்த லோன் அமௌண்ட்டை வேற ஒருத்தங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சைபர் கிரைம்ல ஒரு ரிப்போர்ட்டும் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் முன்ன பின்ன இருக்கிறதுனால கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க. இந்த தம்பி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு பண்ணி மேல வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்துகிட்டு இருக்கிறான். யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு பையனா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நம்ம லேண்ட்ல டவர் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன், 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் வரும், நீ ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 25 லட்சம் ரூபாய் ரெடி பண்றேன், சோ இதை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த டவர் பிசினஸ் மூலமா வர அமௌண்ட் வச்சு உன்னோட லோனையும் அடைச்சிடலாம், அதே சமயம் நீ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கல அதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் யார் சொல்லி பண்ற அப்படின்னு கேட்டா, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இதை பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி என்னோட ப்ராஜெக்ட் விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டா அவன் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன்றான். எனக்கு காசு தருவியா மாட்டியா அப்படின்னு கேட்க, சரிடா நான் லோன் அப்ளை பண்ணிருக்கேன் இல்லையா, வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் அந்த இடத்துல இருந்து போயிடறான். இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அம்மா கிட்ட போயிட்டு, உன் செல்ல புள்ள வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவன் எங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஏதாவது ஒரு தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்டா அம்மா நம்ம ஹீரோயின் மேல கோவப்படுறாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு நீ கேட்கிற பாத்தியா, இது நாள் வரைக்கும் உனக்கு தம்பியோட ஞாபகமே வரலையே அப்படின்ட்டு. அப்பதாங்க தெரிய வருது நம்ம ஹீரோனுடைய தம்பி வீட்டை விட்டு போயிட்டான் போல. இப்ப ஹீரோனுடைய அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோனுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்துல இருந்துட்டு இருக்காருங்க. ஏன்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் பொறுப்பா அவங்களோட வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியெல்லாம் பார்த்துட்டு முன்னேறிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பையன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாருங்க. விவசாய நிலத்துல வேலை பார்க்கற அந்த சுறா அப்படின்றவர்கிட்ட தண்ணியில விழுந்த தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு அப்படின்ட்டு இவர் வீட்டுக்கு போயிருவாரு. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய தம்பியும் தம்பி ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டோ பாருக்கு போவாங்க. அங்க வேணுங்கிறதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பில்லு வருங்க. பில்ல பார்த்ததும் இந்த பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஹீரோனோட தம்பி கிட்ட கொடுத்துட்டு பில்ல நீ கட்டிரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் எந்திரிச்சு போயிருவானுங்க. இந்த ஒரு சூழல்ல அப்பா நம்ம ஹீரோயின் மற்றும் அம்மா 3 பேரும் டைனிங் ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு தன்னோட பையனை ரொம்ப நம்புறாருங்க. கூடி சீக்கிரம் அவன் எல்லா கடனையும் அடைச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி பொறுப்பா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாருங்க. ஆனா ஹீரோனுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவனை பெத்ததே நான் தான், எனக்கு அவன் என்ன பண்ணுவான் என்ன யோசிப்பான்னு எல்லாமே எனக்கு தெரியும், மேலும் மேலும் பிரச்சனைகளை உண்டாக்கி இவளை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி அம்மா பேசுறாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய தம்பியும் அப்பாவும் பண்ணக்கூடிய பிரச்சனையில ஹீரோயின் வந்து லாக் ஆகிற மாதிரி ஆயிருது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருந்தா அவ எப்ப அவளோட வாழ்க்கையை பாக்குறது அப்படின்னு அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா ஹீரோனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, கடைசியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம், அவன் துபாய்க்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்துட்டு இருக்கான், சோ அதற்கான பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவன் துபாய்க்கு போய் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனோட தம்பி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சரக்கு அடிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான் இல்லையா, அப்பா அவனுங்க வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக போய் இருந்திருப்பானுங்க. அப்போ டேபிள் மேல ஒரு கிரெடிட் கார்டு இருக்குங்க. அந்த கிரெடிட் கார்டை எடுத்து பார்ப்பான் பாருங்க. அப்போ ஒரு மாதிரி அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அந்த கிரெடிட் கார்டு மேல ஹீரோனோட அப்பா பேர் போட்டிருக்குங்க. இவன்
அவன் யோசிப்பான், என்னடா இது நம்ம அப்பா பேர் இந்த கிரெடிட் கார்டுல இருக்குன்ட்டு. உடனே அந்த பையன் வந்து அது என்னோட கார்டுடா, என்னோட அப்பா பேருடா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்குவான். சம்திங் ராங் அப்படின்னு இந்த பையனுக்கு தோண ஆரம்பிக்குதுங்க. இப்ப லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட ஹீரோன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க இல்லையா. அதனால ஹீரோன் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம சென்ட்ரல்லையே ட்ரை பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகளோட பலனா சென்ட்ரல்ல இருக்கிறவங்க கிட்ட வீடியோ கால் மூலமா கம்யூனிகேட் பண்ண முடியுதுங்க. சோ அதன் மூலமா நம்ம ஹீரோன் வீடியோ கால்லயே இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகும், சோ எப்படி ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தும் அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை வந்து ஆப் மாதிரி இல்லாம ஒரு சிஸ்டம் மாதிரி அமல்படுத்தணும் அப்படின்னா 99.9% ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்றத ஹீரோன் சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, பேசிக்கா இந்த ஸ்கேமர்ஸோட பேட்டர்ன்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, மெசேஜ் வழியா லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அந்த லிங்கை நம்ம டச் பண்றதன் மூலமா பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுது. கரெக்டா? ஸோ இதை தடுக்கிற விதமா ஒவ்வொரு நெட்வொர்க் ப்ரொவைடர் கிட்டையும் லைசன்ஸ் வாங்கி தான் ஒரு கம்பெனினால மெசேஜ் அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பேங்க்ல இருந்து மெசேஜ் வருது அப்படின்ற பட்சத்துல பேங்க்குன்னு ஒரு குறியீடை கொடுத்துடலாம். அதை பேங்கர்ஸ் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட ஒரு SBI பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். SBI பேங்க்ல இருந்து நமக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அவங்க நெட்வொர்க் ப்ரொவைடர் கிட்ட இல்ல கவர்மெண்ட் கிட்ட ஒரு லைசன்ஸ் வாங்கிடுவாங்க. சோ இந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு அவங்களோட கஸ்டமருக்கு மெசேஜ் அனுப்பும்போது பேங்கோட பேர் போட்டு பக்கத்திலேயே S இல்லாட்டி T அப்படின்ற சிம்பிளோட நமக்கு மெசேஜ் வரும். இதை பார்க்கும்போது உண்மையிலேயே பேங்க்காரங்க தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப ஸ்கேமர்ஸ் பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து மெசேஜ் அனுப்புற மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு வைங்களேன். சோ அதோட நேம்லயே வந்துட்டு மேட்ச் ஆகாது. நம்மளோட ஸ்மார்ட் போன் என்ன பண்ணும்னா, இது ஸ்கேமர் அனுப்பின மெசேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி இன்பாக்ஸ்ல காட்டாம ஸ்பாம் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுரும். புரியுதா? சப்போஸ் லைசன்ஸை வாங்கி யாராவது மால்வேர் இருக்கக்கூடிய லிங்க் அனுப்பி ஸ்கேம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ரிப்போர்ட் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா லைசன்ஸ் யார் பேர்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களை ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம். இதன் மூலமா 99.9% மெசேஜ் வழியா லிங்கை தொட்டு பணம் இழக்கக்கூடிய அபாயத்தை தடுக்க முடியும் அப்படின்றத ஹீரோன் சொல்றாங்க. நான் என்னைய வச்சே ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 6 வருஷமா நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கோம். கரெக்டா? நம்ம சேனலுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் மெயில் வருங்க. அதுல வர ஒரு 80% ஆஃப் மெயில் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை ஹேக் பண்றதுக்கு அனுப்பக்கூடிய ஸ்கேமர்ஸோட மெயில்ஸா தான் இருந்துட்டு இருக்கும். இது எனக்கு மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லா யூடியூபர்ஸ்க்கும் போகும். யாராவது ஒருத்தர் தெரியாதனமா டச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சேனல் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். எது உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான மெயில், எது ஸ்கேமர் அனுப்புன மெயில் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப அது ஜிமெயில் பாத்தீங்கன்னா ஈஸி ஆக்கிடுச்சு. அந்த இமெயில்ல ஏதாவது ஒரு மால்வேர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அதை ஸ்பாம் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தள்ளி விட்டுரும். நம்ம கிட்ட காட்டவே காட்டாது அந்த மெயில் எல்லாம். இதன் மூலமா நிறைய பேர் சேஃப் ஆகுறாங்க பாத்தீங்களா? சோ இதைத்தான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் டெவலப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சோ இதற்கான லைசன்ஸுக்கு தான் பயங்கரமா அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச அந்த அபிஷியல்ஸும் சரிமா நாங்க உங்களுக்கு திரும்ப கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனுடைய தம்பி பாத்தீங்கன்னா துபாயில போய் ஒர்க் பண்றதுக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பான். பையனுக்கு எங்காவது பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அப்பா அலைஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க. அப்பதான் அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்துட்டு, சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு நீங்க எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க, இப்ப நீங்க கஷ்ட காலத்துல இருந்துட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நான் எந்த உதவி செய்யாம இருந்தா எப்படி, வாங்க நான் வந்து பணம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திக்ஷத் அப்படின்றவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய திக்ஷத்தோட ஆள் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. அவரு இந்த திக்ஷத் கிட்ட பேசி ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சரி நீங்க போங்க நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட் அந்த பணத்தை வாங்கிட்டு வெளியில வராருங்க. வெளியில வந்த உடனே அங்க இருக்கிறவனுங்க அந்த பணத்தை புடுங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறானுங்க. அவனுங்களை பிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுங்க தப்பிச்சு ஓடிடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல மேனேஜர் உள்ள பணம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு, என்னோட தொப்பியை புடுங்கிட்டு போயிட்டானுங்க, அதான் துரத்திட்டு வந்தா அப்படிங்கும் போது பணம் சேஃபா தான் இருக்கு அப்படிங்கும் போது சேஃபா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறாருங்க. ஆனா அவனுங்க பணத்தை புடுங்கிட்டு போயிட்டானுங்க. தொடர்ந்து இந்த குடும்பத்துக்கு அட்டி மேல அட்டியா விழுந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆள் கிட்ட பேசி கொஞ்சமா பணத்தை ஒரு நியூஸ் பேப்பர் கவர்ல மடிச்சு எடுத்துட்டு வராருங்க. அதுல 5 லட்சம் ரூபாய் இருக்காது, ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். இப்ப அந்த பணத்தை வாங்குறதுக்காக நம்ம ஹீரோனுடைய தம்பி வரான். வீட்டுக்கெல்லாம் வரவே இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு பாலத்துக்கிட்டே நின்று அவங்க அப்பா கிட்ட பேசி அந்த பணத்தை வாங்கிட்டு, நான் இந்த பணத்தை கொண்டே கட்டினா என்ன துபாய்க்கு அனுப்பி வச்சிருவாங்க, அங்க போய் வேலை பார்த்து அதுல வர வருமானத்தை வச்சு இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் நான் கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவோம்பா அப்படின்னு சொல்ல, ஸ்டூடெண்ட் கூட இருக்கக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா இந்த பையனை கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்பவே ஹீரோனோட தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு இதுல 5 லட்சம் ரூபாய் எல்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு. உடனே வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு டைமுக்கு மேல அந்த ஜீப் டிரைவர் வண்டியை நிப்பாட்டி திட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த பையன் பயந்து ஓடி போய் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு இந்த பணத்தையும் நீங்களே வேணா வச்சுக்கோங்க, என்ன அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். என்னடா பையன் நீ அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பார்த்தாரு வளர்த்தாரு, ஆனா நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி உங்க அப்பனை இப்படி கலங்காரனாக்கி வச்சிருக்கிற, உங்க அப்பா உன்னைய நம்பிட்டு இருக்காரு, ஆனா நீ என்னடானா உன் ஃப்ரெண்ட்ஸை நம்பி எல்லா பணத்தையும் ஏமாந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல,
இந்த பையன் சொல்றான், இல்ல இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்க தான், அவங்க எல்லாம் என்னை ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாருங்க. அவர் போனதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்த லெட்டர் எடுத்து இவன் கவனிக்கிறான். அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா பேர்ல நிறைய கடனா இருக்குதுங்க. அந்த கடனை கட்ட சொல்லி லெட்டர் வந்திருக்குது. கிரெடிட் கார்டு பில்லாட் இருக்குதுங்க. அப்பதாங்க நம்ம கிட்ட ஒரு விஷயத்த காட்டுறாங்க. உண்மையிலேயே இந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான சுயநலவாதிங்க. ஹீரோனோட தம்பியை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. டவர் பிசினஸ் வைக்கலாம், காசு கொண்டு வாடானா காசு கொண்டு வந்துருவான். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும்னா துபாய் போகணும்டா, துபாய் போகணும்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த பணத்தை கொண்டு வந்து நீ கட்டிட்டீனா உன்னை துபாய்க்கு அனுப்பி வேலையில சேர்த்து விட்டுறலாம், அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பணத்தை ரெடி பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை வச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த ஜீப் டிரைவர் திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவனே எல்லாத்தையும் யோசனை பண்ணி பாக்குறான். ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ராத்திரி நம்ம ஹீரோனோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாருங்க. அவர் எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நடக்குது ஏது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்பதான் அந்த ஸ்டூடெண்ட் சொல்லுவாரு, ஆக்சுவலா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை ஏமாத்திட்டு இருக்கானுங்க, அது அவனுக்கு புரியவே இல்ல, உனக்கு ஒன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்த சொல்லுவாருங்க. ஒரு நாள் ஹீரோனுடைய தம்பியை துபாய்க்கு அனுப்புறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட சைன் வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பானுங்க. அது என்ன ஏதுன்னு கூட படிக்காம நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் சைனை போட்டு கொடுத்துருப்பாரு. அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கான டாக்குமெண்ட்டுங்க. அது இந்தியன் கிரெடிட் கார்டு கிடையாது, துபாய் கிரெடிட் கார்டு. இந்த விஷயத்தை இந்த ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா, இந்த விஷயத்த இந்த ஸ்டூடெண்ட் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரகசியமா ஒரு வீடியோ எடுத்து வச்சு வேற மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் இந்த ஸ்டூடெண்ட்னாலேயே எதையும் வெளியில சொல்ல முடியல. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் இந்த மோகன் இருக்கான் இல்லையா, அவனும் வாழ்க்கையில என்ன பண்றதுனே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோனுடைய லேப்டாப்புக்கு ஒரு மெயில் வருதுங்க. அது என்ன மெயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஹீரோனுடைய ஐடியா வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. ஹீரோனுக்கான வேலையும் கிடைச்சிருச்சு. இத்தனை வேதனையில நம்ம ஹீரோனுக்கு இது வந்து ஒரு சின்ன சந்தோஷமா அமையுங்க. ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நீட்டிக்காது. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும். அது என்ன லெட்டர்னு தெரியாம நம்ம ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்மேன் கிட்டயே படிச்சு காட்ட சொல்லுவாரு. அப்பதாங்க விஷயமே தெரிய வரும். நம்ம ஹீரோனுடைய அப்பா பேர்ல 4 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்கு அப்படின்ட்டு, அதை இன்னும் 7 நாளைக்குள்ள கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் வந்திருக்குதுங்க. இதை படிச்சு காட்டிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனுடைய தம்பி அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அவனுடைய அப்பா அங்க வேதனைப்பட்டு இருக்கிறத பார்த்து இவன் ரொம்பவே மனமுடிச்சு போவான். தன்னாலதான் தன்னுடைய அப்பா கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்றத இவன் உணர்ந்துட்டு இவன் குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். அதே சமயம் ஹீரோனுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் பாத்தீங்கன்னா லெட்டரா வந்திருக்கும். அதை ஹீரோயின் கையில தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட்மேன் சொல்லிடுறாரு. அதுதான் கவர்மெண்டோட ஆர்டர். அதனால ஹீரோயின் கிட்ட அந்த லெட்டர் கொடுக்கறதுக்காக போகும்போது, சோ இதுக்கு முன்னாடி அப்பா சைன் பண்ணிருக்காரு, அது என்ன லெட்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. கேட்கும்போது அது ஒண்ணு இல்லமா விடுமா அப்படின்ற மாதிரி போஸ்ட்மேன் சொல்லுவாரு. பணம் சம்பந்தப்பட்ட லெட்டர்னு எனக்கு தெரியும், என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது பட்டுன்னு இந்த போஸ்ட்மேன் சொல்லிடுவாருங்க. உங்க அப்பா பேர்ல ஒரு 4 கோடி ரூபாய் கடன் இருக்காமாமா, 7 நாள்ல அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோனுக்கு திக்குன்னு இருக்குதுங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாலத்துக்கிட்ட தான் நம்ம ஹீரோனோட தம்பி நின்னுகிட்டு இருப்பான். ஆப்போசிட் சைட்ல ஹீரோனுடைய அப்பா நின்னுகிட்டு இருப்பாரு. ரெண்டு பேருமே வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் அங்க நின்னுகிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனுடைய அம்மா வீட்ல பூஜைக்காக அவங்க அப்பாவை மறக்காம பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிரு, போன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்கு போன் பண்ணா அவங்க அப்பா போன் எடுப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. அம்மா பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல தாமா இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் போனை கட் பண்றாரு. அவர் பேச்சிலேயே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாறுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல செத்து போன ஒரு பையன் கடவுளோட அவதாரத்துல தெரியற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ அந்த அவதாரம் பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பா கண்களுக்கும் தெரியும். அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்கக்கூடிய பையன் கிட்ட விட்டுருதுங்க. பையனை அப்பா பார்க்க, அப்பா பையனை பார்க்க இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த போஸ்ட்மேன் லெட்டர் படிச்சதை நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா பையனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறாரு. தலைக்கு மேல கடன் இருக்குது, அது 7 நாள்ல கட்டணும். இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இனிமேலும் எல்லாத்தையும் கொண்டு போய் தன்னுடைய பொண்ணு மேல போடணுமா அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. வீட்டுல பூஜைக்கான ஜாமானத்தை வாங்கிட்டு வர சொல்லி அம்மா சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா, இந்த சுறா கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிருந்திருப்பாருங்க. அந்த சுறா என்ன பண்ணுவாருன்னா பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு மிச்ச காசுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லாட்டரி டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துருவாரு. இவருக்கு அப்ப இருந்தே லாட்டரி டிக்கெட் வாங்குற பழக்கம் இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வாங்கிட்டு வந்துருவாரு. ராத்திரி நம்ம ஹீரோனோட அப்பாவும் தம்பியும் உட்காந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு இந்த சுறா வருவாரு. பேலன்ஸ் எங்க அப்படின்னு கேட்க, பேலன்ஸ்க்கு லாட்டரி வாங்கிட்டேன், அந்த லாட்டரி கூட உள்ளதா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி கொண்டு போய் வீட்டுல கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. அப்பதான் நம்ம ஹீரோனோட அப்பா தம்பி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாருங்க. இந்த வீடு சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையுமே வித்து பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டா. உங்க அக்காக்கு இப்ப கைவசம் ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்கு, அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவளோட வாழ்க்கையை பார்த்துட்டு போட்டும். உன்னோட அக்கா எல்லா சூழ்நிலையிலுமே தைரியமா நின்னு பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கா. நீ உன்னோட அக்கா மாதிரியே உன்னோட லைஃபை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும்டா. எனக்கு புரியுது நீ மேல வரணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ற அப்படின்ட்டு, ஆனா சீக்கிரமா முன்னேறணும், எதையாவது ஒண்ணு பண்ணி வந்துடணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ற பாத்தியா, அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனையா வந்து முடியுது.
அதனால இனிமேல் நீ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இந்த பையனுக்கு அழுவுறதை தவிர என்ன பண்றதுனே தெரியலங்க. நான் ஏன் தான் இப்படி இருக்கிறனோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ நேரத்திலேயே எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள பூஜைக்கான ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அந்த ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கு வேஷம் கட்டி வீட்டு முன்னாடி வந்து காணிக்க கேட்பாங்க. சோ இவங்க காணிக்க கொடுக்கணும், அது வழக்கமா நடக்குது போலங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவை எழுப்பி விட்டு அப்பா காணிக்க கொடுக்கணும் எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பாவும் எழுந்திருக்கிறாருங்க. சோ ஹீரோனுடைய அம்மா பாத்தீங்கன்னா தட்டுல ஜாமானம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சுறா இருக்கிறார் இல்லையா, நியூஸ் பேப்பர் தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துகிட்டு இருக்காருங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, நேத்து வாங்கின லாட்டரிக்கு பிரைஸ் விழுந்திருக்கு போல. எவ்வளவு விழுந்துச்சுன்னு கரெக்டா தெரியல, மலையாளத்துல போட்டிருந்ததுனால எனக்கு தெரியலங்க. பட் அந்த லாட்டரியோட வேல்யூ வந்து 12 கோடி, மேபி 12 கோடி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ஹீரோன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட நியூஸ் பாத்தீங்கன்னா அபிஷியலா நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. அதுவும் ஹீரோனை ரெகக்னைஸ் பண்ற மாதிரி. ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது செம்ம சந்தோஷமா இருக்கு. இப்ப அம்மா அப்பா நம்ம ஹீரோயின் 3 பேரும் சேர்ந்து முன்னாடி நின்னுட்டு இருக்கிறவங்களுக்கு காணிக்க தராங்க. அப்ப அங்க வேஷம் கட்டி நின்னுட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல அந்த பையனோட அவதாரமும் தெரியுதுங்க. அதுக்கப்புறம் அந்த அவதாரம் மறைஞ்சு போயிருது. இப்போ இந்த குடும்பமே ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்குதுங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வண்டி வருது. அந்த வண்டியில இருந்து யார் வராங்க அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே ஹீரோனோட ப்ராஜெக்ட் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ட்ரையல் வெர்ஷனை இவங்க லீக் பண்ணி விட்டு கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டையும் கொடுக்காம இவங்களை பயங்கரமா அலக்கடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஆபீசர் தான் வராரு. இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் போட்டா கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் மேல் இடத்துலயே பேசி இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஓகே வாங்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாது போல. இன்னுமே ஹீரோனை ஏமாத்தி அந்த பேட்டன்ட் அந்த ஓனர்ஷிப் லைசன்ஸ் எல்லாத்தையுமே அவர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. அதற்காக அவங்களோட பசங்க மற்றும் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு வேலை பார்த்து இருந்திருக்காருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற யாரும் கிடையாது, இவ்வளவு நாள் ஹீரோனோட தம்பி கூட சுத்திக்கிட்டு இருந்தானுங்களே அவனுங்க தான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே மேல் இடத்துல பேசி ஹீரோயினுடைய அப்பா ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு, அவரோட உதவியோட இவங்களை எல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சு கையும் கலவமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. இதன் மூலமா தம்பி ஏமாத்தினது, ஹீரோனுடைய லோன் அமௌண்ட் டிரான்சாக்சன் பண்ணி ஏமாத்தினது, அப்பாவை சைன் போட வச்சு கிரெடிட் கார்டு மூலமா மோசடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலுமே அந்த கவர்மெண்ட் ஆபீசர் லாக் ஆகுறாரு. இப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மா தம்பி கிட்ட வந்துட்டு இவ்வளவு நாள் எங்கடா போன, ஏன்டா வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனுடைய ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுதுங்க. ராத்திரி குடும்பமா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சோ அந்த இடத்துல திக்ஷத்தும் இருப்பாரு, அதே சமயம் இந்த ஸ்டூடெண்ட் இருப்பாரு. இந்த பையன் சொல்லுவான், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அக்காக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, அக்கா இப்ப நல்ல இடத்துக்கு வந்துட்டா, நம்ம குடும்ப பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. ஆனாலும் என்னால இந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குது, அது இன்னும் என் மனசுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்குது. கூடி சீக்கிரம் என்னால ஆன நஷ்டத்தை நான் சரி பண்ணி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்ல அப்பா சொல்லுவாரு, அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும்டா, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா பயங்கரமான ஒரு கான்செப்ட், ஆனா ஸ்கிரீன் பிளேல அப்படி இப்படின்னு பண்ணி பயங்கரமா குழப்பி படத்தையும் சொதப்பிட்டாங்கன்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா நீட்டா ஸ்கிரீன் பிளே பண்ணி கொண்டு போயிருந்திருக்கலாம். ரைட் விடுங்க, இது ஒரு விழிப்புணர்வு படமா எடுத்துக்கலாம். சோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். Love you guys, take care and cheers.